பூக்கடை கேள்வி. சிறுகதை. நான் தினமும் கோவிலுக்கு செல்லும் பொழுது வழியில் எலும்பும் தோலுமாய் கிழிந்த புடவையை ஒட்டு போட்டு தைத்து கட்டியிருக்கும் ஒரு கிழவி பூ விற்று கொண்டிருப்பாள். அவளுக்கு 60 வயதுதான் இருக்கும். ஆனால் அவளுடைய தோற்றம் 70 வயது மதிக்கத்தக்கதாக இருக்கும். காலையில் 6 மணிக்கு எல்லாம் கோவிலில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு பூ விற்று கொண்டிருப்பாள். நான் தினமும் அவளிடம் தான் சென்று பூ வாங்குவேன். தொடர்ந்து 1 வாரமாக அந்த கிழவி பூ விற்க வரவில்லை. ஒரு நாள் கோவிலுக்கு வரும்பொழுது அவள் பூ விற்று கொண்டிருந்தாள். அவரிடம் சென்று, ஏன் கிழவி 1 வாரமா பூ விற்க வரவில்லை என்று கேட்டேன். ஐயா, என் கதை ஒரு சோக கதை ஐயா. எனக்கு 2 பிள்ளை, ஒரு பெண். என் கணவன் தினமும் குடிச்சிட்டு வந்து அடிப்பான், உதைப்பான். பூ வித்த காசை கொடுக்கலன்னா அவனே எடுத்துக்கின்னு போயிடுவான். வேலைக்கு போனாலும் அங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே கொடுக்குற காசில் பாதி காசை குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவான். மறுநாள் வேலைக்கு போக மாட்டான். இந்த மீதி காசு இருக்கிற காசை குடிச்சிடுவான். அதுவும் காசு பத்தலைன்னா திரும்ப என்கிட்ட வந்து வம்பு வாங்குவான். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி தர மாட்டான். துணிமணி கூட எடுத்து கொடுக்க மாட்டான். அவனுக்கு நான் மட்டும் வக்கனையாக சோறாக்கி போடணும், இல்லைன்னா வந்து குடிச்சிட்டு அதுக்கும் கத்துவான். இப்படி குடிச்சு 3 குழந்தைங்களையும் விட்டுட்டு இறந்துட்டான். சிறு வயதிலேயே இந்த குழந்தைகளை காப்பாற்ற பூ வித்து தான் 2 மகன்களை படிக்க வச்சேன். ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தேன். பெரியவன் ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு கண்டக்டர் வேலைக்கு போயிட்டான். நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சி இப்போ அவனுக்கு 2 குழந்தைங்க. அவனும் சம்சாரமும் குழந்தைங்களும் நல்லபடியாக இருக்காங்க. பெண்ணையும் கட்டி கொடுத்துட்டேன். அவளுக்கு 2 குழந்தைங்க. அவங்களும் நல்லபடியாக இருக்காங்க. சின்னவன் தான் சரியாக படிக்காமல் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிட்டு அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவனும் அப்பனை போலவே குடிக்க கற்றுக்கிட்டான். சரி, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துடுவான்னு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இவன் திருந்தின பாடில்லை. 2 வருஷம் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அவளும் குழந்தை பிறந்ததும் திருந்துடுவான்னு நினச்சா. அவன் திருந்தவே இல்லை. மருமக மளிகை கடைக்கு வேலைக்கு போனான். நான் குழந்தைய வச்சுக்கின்னு பூ விற்றுக்கின்னு இருப்பேன். வேலைக்கு போனப்போ அங்கே கடையில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கும் இவளுக்கும் பழக்கம் உண்டாக்கி 2 வயசு குழந்தைய விட்டுட்டு அவள் கூட ஓடி போயிட்டா. அவள் ஓடி போனதை நினச்சே இவன் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். குடிச்சு குடல் வந்து செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய நான் தான் வளர்க்குறேன். இந்த பூ விற்று வர்ற காசில் தான் என் பேரனை நான் வளர்க்குறேன். அந்த பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். கடவுள் எனக்கு மேலே சோகத்தை தான் கொடுக்குறாரு. அந்த பிள்ளைக்கு, இந்த 10 வயசு பிள்ளைக்கு கேன்சர் கட்டியான். அதனால தான் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா நடக்கிறேன். பெரிய மகனிடம் போய் ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பான்னு கேட்டேன். என் பிள்ளைகளை வளர்க்க தான் எனக்கு சரியாக இருக்குது, நான் எங்கே இருந்து பணம் கொடுக்கறது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான். மகள்கிட்ட போய் கேட்டேன். அவளும், நானே எங்கள் வீட்டுக்கார் தயவில் தான் வாழ்கிறேன், எனக்கு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டா. இந்த பூ விற்கிற காசை சேர்த்து வச்சு தான் செலவு செய்கிறேன். ஏதோ இந்த வைத்தீஸ்வரன் கடவுள் தான் என் பேரனை காப்பாற்றணும் என்று அழுது கொண்டே கூறினாள். அந்த காலத்தில் கணவன் எவ்வளவு குடும்பம் செய்தாலும் இவங்கிட்ட வாழ வந்துட்டோம், கஷ்டமோ நஷ்டமோ இவன் கூடயே வாழ்ந்து நம்ம மடிய வேண்டியது தான் என்று நினைத்தாள் அவள். ஆனால் இந்த காலத்தில் இவள் மருமகள் குடிகார கணவனோடு வாழ முடியாது என்று கிளம்பிவிட்டாள். அதுதான் இந்த காலம் என்று எண்ணிக்கொண்டு அவளிடம் பூ வாங்கி கொண்டு கோவிலுக்கு சென்றேன். அந்த கிழவிக்காகவும் அவளுடைய பேரனுக்காகவும் மனதார கடவுளை வேண்டிக் கொண்டேன்.